வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் 3. பல்லவ தூதர்கள். பொன்னனும் வள்ளியும் தங்கள் குடிசையின் கதவை பூட்டிக்கொண்டு உறையூரை நோக்கி கிளம்பினார்கள். அவர்கள் வசித்த தோணித்துறையில் இருந்து உறையூர் மேற்கே ஒரு காத தூரத்தில் இருந்தது. அந்த காலத்தில், அதாவது சுமார் 1300 வருஷங்களுக்கு முன்பு, செந்தமிழ் நாட்டில் ரயில் பாதைகளும் ரயில் வண்டிகளும் இல்லை. மோட்டார் வண்டிகளும் தார் ரோடுகளும் இல்லை. இவையெல்லாம் அந்த நாளில் உலகில் எந்த நாட்டிலுமே கிடையாது. அரசர்களும் பிரபுக்களும் குதிரைகள் மீதும் யானைகள் மீதும் ஆரோக்கியத்து சென்றனர். குதிரை பூட்டிய ரதங்களில் சென்றனர். மற்ற சாதாரண மக்கள் மாட்டு வண்டிகளில் பிரயாணம் செய்தார்கள். இந்த வாகனங்கள் எல்லாம் போவதற்காக விஸ்தாரமான சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தன. குளிர்ந்த நிழல் தரும் மரங்கள் இருபுறமும் அடர்ந்து வளர்ந்த அழகான சாலைகளுக்கு சோழ வளநாடு அந்த காலத்திலே பெயர் போனதாயிருந்தது. அந்த சாலைகளுக்குள்ளே காவேரி நதியின் தென்கரையோரமாக சென்ற ராஜபாட்டை மிக பிரசித்தி பெற்றிருந்தது. இந்த ராஜபாட்டை வழியாகத்தான் பொன்னனும் வள்ளியும் சோழ நாட்டின் தலைநகரமான உறையூருக்கு புறப்பட்டு சென்றார்கள். சோழ நாடு அந்த நாளில் தன்னுடைய புராதன பெருமையை இழந்து ஒரு சிற்றரசாகத்தான் இருந்தது. தெற்கே பாண்டியர்களும் வடக்கே புதிதாக பெருமை அடைந்திருந்த பல்லவர்களும் சோழ நாட்டின் நெருக்கி அதன் பெருமையை குன்ற செய்திருந்தார்கள். ஆனால் சோழ நாட்டின் வளத்தையும் வன்மையையும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த வளத்துக்கு காரணமாயிருந்த காவேரி நதியையும் அவர்களால் கொள்ளை கொண்டு போக முடியவில்லை. உறையூர் ராஜபாட்டையின் இருபுறமும் பார்த்தால் சோழ நாட்டு நீர்வளத்தின் பெருமையை ஒருவாறு அறிந்து கொள்ளும்படியாயிருந்தது. ஒரு புறத்தில் கரையை முட்டி அலைமோதி கொண்டு கம்பீரமாய் சென்ற காவேரியின் பிரவாகம் ஆற்றுக்கு அக்கரையில் நீலவானத்தை தொட்டு கொண்டிருந்த அடர்த்தியான தென்னை மரத்தோப்புகளில் காட்சி. இந்த புறம் பார்த்தாலோ கண்ணு கெட்டிய தூரம் பசுமை பசுமை பசுமைதான். கழனிகள் எல்லாம் பெரும்பாலும் நடுவாகியிருந்தன. இளம் நெற்பயிர்கள் மரகத பச்சை நிறம் மாறி கரும்பச்சை அடைந்து கொண்டிருந்த காலம். குழு குழு சத்தத்துடன் ஜலம் பாய்ந்து கொண்டிருந்த மடைகளில் ஒற்றை காலால் தவம் செய்து கொண்டிருந்த வெள்ளை நாரைகள் இளம் பயிர்களின் பசுமை நிறத்தை இன்னும் நன்றாய் எடுத்து காட்டின. நெல் வயல்களுக்கு மத்தியில் ஆங்காங்கே சில வாழை தோட்டங்களும் தென்னந்தோப்புகளும் கரும்பு கொள்ளைகளும் காணப்பட்டன. இத்தகைய வளம் கொழிக்கும் அழக நாட்டின் அமைதியை குலைப்பதற்கு யுத்தம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. இதனால் சோழ நாட்டுக்குடிகளின் உள்ளம் எவ்வளவு தூரம் பரபரப்பு அடைந்தது என்பதை பொன்னனும் வள்ளியும் உறையூர் பிரயாணத்தின் போது நன்கு கண்டார்கள். பக்கத்து கழனிகளில் வேலை செய்து கொண்டிருந்த ஸ்திரிகளும் பொன்னனையும் வள்ளியையும் கண்டதும் கை வேலையை போட்டுவிட்டு ஓடியும் வந்தார்கள். பொன்னா, என்ன செய்தி என்று சிலர் ஆவலுடன் கேட்டார்கள். சண்டை நிச்சயம்தானா என்றும் சிலர் விசாரித்தார்கள். தூதர்கள் வந்து சமாச்சாரம் ஏதாவது தெரியுமா என்று வினவினார்கள். பொன்னன் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமாய் பதில் சொன்னான். சண்டையை பற்றி சந்தேகம் என்ன? நமது மகாராஜா ஒரு நாளும் கப்பம் கட்டப் போவதில்லை. எல்லோரும் அவரவர்கள் வாழையும் வேலையும் தீட்டி கொண்டு வந்து சேருங்கள் என்று சிலரிடம் சொன்னான். வேறு சிலரிடம், எனக்கு என்ன தெரியும், உங்களுக்கு தெரிந்ததுதான் எனக்கும் தெரியும் என்றான். அவர்கள், நன்றாயிருக்கிறது பொன்னா, உனக்கு தெரியாமல் இருக்குமா? சோழ நாட்டுக்கே இப்போது மந்திரி நீத்தானே, உனக்கு தெரியாத ராஜ ரகசியம் ஏது என்றார்கள். அப்போது வள்ளி அடைந்த பெருமையை சொல்லி முடியாது. ஆனால் வேறு சிலர், பொன்னா, மகாராஜா யுத்தத்துக்கு போனால் நீயும் போவாயோ இல்லையோ என்று கேட்டபோது வள்ளிக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்தது. அவர்களுக்கு, அது என் இஷ்டம், மகாராஜாவின் இஷ்டம் என்றான் பொன்னன். அவர்கள் போன பிறகு வள்ளியிடம், பார்த்தாயா வள்ளி, நான் யுத்தத்துக்கு போகாமல் இருந்தால் நன்றாயிருக்குமா? 4 பேர் சிரிக்க மாட்டார்களா என்றான். அதற்கு வள்ளி, உன்னை யார் போக வேண்டாம் என்று சொன்னார்கள்? மகாராஜா உத்தரவு கொடுத்தால் போ, என்னையும் அழைத்து கொண்டு போ என்று தானே சொல்கிறேன் என்றாள். இப்படியெல்லாம் வழியெல்லாம் பொன்னன் நின்று கேட்டவர்களுக்கு மறுமொழி சொல்லிக்கொண்டு போக வேண்டியதாயிருந்தது. உறையூர் கோட்டை வாசலை அணுகிய போது அஸ்தமிக்கும் நேரம் வந்துவிட்டது.
அவர்கள் வந்து சேர்ந்த அதே சமயத்தில் கோட்டை வாசல் திறந்தது. உள்ளிருந்து சில குதிரை வீரர்கள் வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். முதலில் வந்த வீரன் கையில் சீம கொடியை பார்த்ததும் அவர்கள் தாம் மத்தியானம் உறையூருக்கு சென்ற பல்லவ தூதர்கள் என்பது பொன்னனுக்கு தெரிந்துவிட்டது. இருவரும் சிறிது ஒதுங்கி நின்றார்கள். கோட்டை வாசல் தாண்டியதும் குதிரைகள் காற்றிலும் கடிய வேகத்துடன் பறக்க தொடங்கின. அவற்றின் காட்குளவின் புழுதி மறையும் வரையில் அவை சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்துவிட்டு பொன்னனும் வள்ளியும் கோட்டை வாசல் வழியாக புகுந்து சென்று நகருக்குள் பிரவேசித்தார்கள். நகரின் வீதிகளில் ஆங்காங்கே கும்பல் கும்பலாக ஜனங்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு கும்பலின் ஓரத்தில் பொன்னனும் வள்ளியும் போய் நின்றனர். பல்லவ தூதர்கள் வந்தபோது ராஜசபையில் நடந்த சம்பவங்களை ஒருவன் வர்ணித்து கொண்டிருந்தான். ஆகா, அந்த காட்சியை நான் என்னவென்று சொல்லப் போகிறேன். மகாராஜா சிங்காசனத்தில் கம்பீரமாக உட்கார்ந்திருந்தார்கள். எள் போட்டால் எள் விழுகிற சத்தம் கேட்கும். அந்த மாதிரி நிசப்தம் சபையில் குடிகொண்டிருந்தது. தூதர்களை அழைத்து வாருங்கள் என்று மகாராஜா சொன்னார். அவருடைய குரலில் எவ்வளவு வேகம் ததுமிற்று! இன்றைக்கு தூதர்கள் வந்தார்கள். அவர்களுடைய தலைவன் முன்னால் வந்து நின்று மகாராஜாவுக்கு வணக்கம் செலுத்தினான். தூதரே, என்ன செய்தி என்று கேட்டார். அந்த குரலின் கம்பீரத்திலேயே தூதன் நடுங்கி போய்விட்டான். அவனுக்கு பேசவே முடியவில்லை. தட்டு தடுமாறிக்கொண்டு திரிலோக சக்கரவர்த்தி காஞ்சி மண்டலாதிபதி சத்ரு சம்ஹாரி நரசிம்மவர்ம பல்லவராயருடைய தூதர்கள் நாங்கள் என்று அவன் ஆரம்பிக்கும் போது நம்முடைய அரண்மனை விதூஷகன் குறுக்கிட்டான். தூதரே, நிறுத்தும். எந்த திரிலோகத்து சக்கரவர்த்தி? அதல சுதல பாதாளமா, இந்திரலோக சந்திரலோக யமலோகமா என்றான். சபையில் எல்லோரும் கொள்ளென்று சிரித்தார்கள். தூதன் பாடு திண்டாட்டமாய் போய்விட்டது. அவனுடைய உடம்பு நடுங்கிற்று, நாக்குழறிற்று. மெதுவாக சமாளித்து கொண்டு தங்கள் பாட்டனார் காலம் முதல் ஆண்டுதோறும் கட்டி வந்த கப்பத்தை சென்ற 6 வருஷமாய் மகாராஜா கட்டவில்லையாம். அதற்கு முகாந்திரம் கேட்டு வரும்படி சக்கரவர்த்தியின் கட்டளை என்றான். ஆகா, அப்போது நமது மகாராஜாவின் தோற்றத்தை பார்க்க வேணுமே. தூதரே, உங்கள் சக்கரவர்த்தி கேட்டிருக்கும் முகாந்தாரத்தை போர் முனையில் தெரிவிப்பதாக போய் சொல்லும் என்றார். எனக்கு அப்போது உடம்பு சிலிர்த்து விட்டது. இவ்விதம் வர்ணித்து வந்தவன் சற்றே நிறுத்தியதும் பல பேர் ஏக காலத்தில் அப்புறம் என்ன நடந்தது என்று ஆவலுடன் கேட்டார்கள். அந்த தூதன் சற்று நேரம் திகைத்து நின்றான். பிறகு, அப்படியானால் யுத்தத்துக்கு சித்தமாகும்படி சக்கரவர்த்தி தெரிவிக்க சொன்னார்கள். இதற்குள்ளே பல்லவ சைனியம் காஞ்சியிலிருந்து கிளம்பியிருக்கும். போர்க்களமும் ஆரம்ப தினமும் நீங்களே குறிப்பிடலாம் என்று தெரியப்படுத்த சொன்னார்கள் என்றான். அதற்கு நம் மகாராஜா புரட்டாசி பௌர்ணமியில் வெண்ணாற்றங்கரையில் சந்திப்போம் என்று விடையளித்தார். உடனே சபையோர் அனைவரும் வெற்றிவேல் வீரவேல் என்று வீரகர்ஜனை புரிந்தார்கள். இதை கேட்டதும் அந்த கும்பலில் இருந்தவர்களும் வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கினார்கள். பொன்னனும் உரத்த குரலில் அம்மாதிரி வீர முழக்கம் செய்துவிட்டு வள்ளியை அழைத்து கொண்டு மேலே சென்றான். இதற்குள் இருட்டிவிட்டது. வெண்மேகங்களால் திரையிடப்பட்ட சந்திரன் மங்களாசித்துக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு வீதி மூலையிலும் நாட்டியிருந்த கல் தூணின் மேல் பெரிய அகல் விளக்குகள் இருந்தன. அவை ஒவ்வொன்றாய் கொளுத்தப்பட்டதும் புகை விட்டு கொண்டு எரிய ஆரம்பித்தன. திடீரென்று எங்கேயோ உயரமான இடத்திலிருந்து பேரிகை முழக்கம் கேட்க தொடங்கியது. தம்மமும் தம்மம் என்ற அந்த கம்பீரமான சத்தம் வானவெளியில் 8 திக்கிலும் பரவி அதமும் என்ற பிரதி துணியை உண்டாக்கிற்று. உறையூரின் மண்டபங்களும் மாட மாளிகைகளும் கோபுரங்களும் கோட்டை வாசல்களும் சேர்ந்து ஏக காலத்தில் அதமும் என்று எதிரொலி செய்தன. சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த சப்தம் யுத்தமும் என்று கேட்க தொடங்கியது. இடி முழக்கம் போன்ற அந்த பேரிகை ஒளியை கேட்டதும் பொன்னனுடைய உடம்பில் மயிர்குச்சம் உண்டாயிற்று. அவனுடைய ரத்தம் கொதித்தது. நரம்புகள் எல்லாம் புடைத்து கொண்டன. வள்ளியோ நடுங்கி போனாள். இது என்ன இது? இம்மாதிரி ஓசை இதுவரையில் நான் கேட்டதே இல்லை என்றாள். யுத்த பேரிகை முழுகுகிறது என்றான் பொன்னன். அவனுடைய குரலை கேட்டு திடுக்கிட்ட வள்ளி, ஐயோ, உனக்கென்ன என்று கேட்டாள். ஒன்றுமில்லை வள்ளி, எனக்கு ஒன்றுமில்லை என்றான் பொன்னன் சற்று பொறுத்து. வள்ளி, யுத்தத்துக்கு நான் கட்டாயம் போக வேண்டும் என்றான். அத்தியாயம் 4. பாட்டனும் பேத்தியும்.
உறையூர் கமால தெருவில் ஒரு வீட்டு வாசலில் வந்து பொன்னனும் வள்ளியும் நின்றார்கள். கதவு சாத்தியிருந்தது. தாத்தா என்று வள்ளி கூப்பிட்டாள். சற்று நேரத்துக்கெல்லாம் கதவு திறந்தது. திறந்தவன் ஒரு கிழவன். வா வள்ளி, வாருங்கள் மாப்பிள்ளை என்று அவன் வந்தவர்களை வரவேற்றான். பிறகு வீட்டுக்குள்ளே நோக்கி, கிழவி இங்கே வா, யார் வந்திருக்கிறது பார் என்றான். 3 பேரும் வீட்டுக்குள் போனார்கள். யார் வந்திருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்த கிழவி வள்ளியையும் பொன்னனையும் பார்த்ததும் பல்லில்லாத வாயினால் புன்னகை புரிந்து தன் மகிழ்ச்சியை தெரிவித்தாள். வள்ளியை கட்டி கொண்டு, சுகமாயிருக்கிறியாய் கண்ணே, அவர் சுகமாயிருக்கிறாரா என்று கேட்டாள். பொன்னன், தாத்தா, உங்கள் பேத்தியை கொண்டு வந்து ஒப்புவித்து விட்டேன். நான் கொஞ்சம் வெளியே போய்விட்டு வருகிறேன் என்றான். வந்ததும் வராதுமா எங்கே போகிறாய் என்று கிழவன் கேட்டான். மகாராஜாவை பார்க்க போகிறேன் என்றான் பொன்னன். மகாராஜா இப்போது அரண்மனையில் இல்லை, மலைக்கு போயிருக்கிறார். இங்கு வா, காட்டுகிறேன் என்று கிழவன் அவர்களை வீட்டு முற்றத்துக்கு அழைத்து போனான். முற்றத்திலிருந்து அவன் காட்டிய திக்கை எல்லோரும் பார்த்தார்கள். உச்சி பிள்ளையார் கோவில் தீபம் தெரிந்தது. அங்கிருந்த தீவர்த்திகளுடன் சிலர் இறங்கி வருவது தெரிந்தது. இறங்கி வந்த தீவர்த்திகள் வழியில் ஓரிடத்தில் சிறிது நின்றன. அங்கு நின்று என்ன பார்க்கிறீர்கள் என்று வள்ளி கேட்டாள். மகேந்திர சக்கரவர்த்தியின் சிலை அங்கே இருக்கிறது. மகாராஜா இளவரசருக்கு அதை காட்டுகிறார் என்று தோன்றுகிறது என்றான் கிழவன். அவர்கள்தான் இறங்கி வருகிறார்களே தாத்தா, நான் அரண்மனை வாசலுக்கு போகிறேன். இன்று ராத்திரி மகாராஜாவை எப்படியும் நான் பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே பொன்னன் வெளியே கிளம்பினான். கிழவன் அவனோடு வாசல் வரை வந்து ரகசியம் பேசும் குரலில், பொன்னா, ஒரு முக்கியமான சமாச்சாரம் மகாராஜாவிடம் தெரிவிக்க வேணும். மாரப்ப பூபதி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாயிருக்க சொல்லி இதை அந்தரகமாக அவரிடம் சொல்ல வேணும் என்றான். மாரப்ப பூபதி பற்றி என்ன என்று பொன்னன் கேட்டான். அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். மகாராஜாவின் காதில் எப்படியாவது இந்த செய்தியை போட்டுவிடு என்றான் கிழவன். கிழவி விருந்தாளிகளுக்கு சமையல் செய்வதற்காக உள்ளே போனாள். பாட்டனும் பேத்தியும் முற்றத்தில் உட்கார்ந்தார்கள். திடீரென்று வள்ளி, ஐயோ தாத்தா, இதெல்லாம் என்ன என்று கேட்டாள். முற்றத்தில் ஒரு பக்கத்தில் உலைக்களம் இருந்தது. அதன் அருகில் வாள்களும் வேல்களும் அடுக்கியிருந்தன. அவைகளை பார்த்துவிட்டுதான் வள்ளி அவ்விதம் கூச்சல் போட்டாள். என்னவா, வாளும் வேலும் சூலமும் தான்? நீ எங்கே பார்த்திருக்க போகிறாய்? முன்காலத்தில் இதெல்லாம் என்னத்திற்கு தாத்தா? என்னத்திற்காகவா? கோவிலில் வைத்து தூப தீபம் காட்டி கன்னத்தில் போட்டுக்கொள்வதற்காகத்தான். கேள்வியை பார், கேள்வியை. தேங்காய் கூளை சாய்ப்பது போல் எதிராளிகளின் தலைகளை வெட்டி சாய்ப்பதற்கே வாள். பகைவர்களின் வயிற்றை கிழித்து உடலை எடுத்து மாலையாய் போட்டுக்கொள்வதற்கு வேல். தெரிந்ததா? ஐயோ, பயமா இருக்கிறதே என்று வள்ளி கூவினாள். இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த நாட்டு ஆண் பிள்ளைகள் கூட உன்னை போலத்தான் ஆகிவிடுவார்கள். வாளையும் வேலையும் கொண்டு என்ன செய்கிறது என்று கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். வள்ளி, இதை கேள். என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் காலங்களிலெல்லாம் எப்படி தெரியுமா? அப்போது கொல்லப்பட்டறியில் எல்லாம் வாளும் வேலும் சூலமும் செய்த வண்ணமாயிருப்பார்களாம். ஒவ்வொரு பட்டணத்திலும் கமால திருதான் எப்போதும் ஜே ஜே என்று இருக்குமாம். ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் சேனாதிபதிகளும் கமாலனை தேடி வந்து கொண்டிருப்பார்களாம். என் அப்பன் காலத்திலேயே இதெல்லாம் போய்விட்டது. வாழைக்குலை அறிவாள்களும் வண்டிக்கு கடையாணிகளும் வண்டி மாட்டுக்கு தார்குச்சிகளும் செய்து கமாலன் என் வயிறு வளர்க்கும்படி ஆகிவிட்டது. என் வயதில் இப்போது தான் நான் வாளையும் வேலையும் கண்ணால் பார்க்கிறேன். ஆகா, இந்த கைகளிலே மட்டும் உன்னை போல் வலிவிருந்தால் 20 வருஷத்துக்கு முன்னாலே இந்த யுத்தம் வந்திருக்க கூடாதா? சரியாய் போச்சு தாத்தா. இவருக்கு நீ புத்தி சொல்லி திருத்துவாயாக்கும் என்றளவா பார்த்தேன். யுத்தத்துக்கு போகணும் என்று இவர் ஓயாமல் சொல்லி கொண்டிருக்கிறார். பொன்னனா, அவன் எங்கே யுத்தத்துக்கு போகிறான் வள்ளி? பொன்னனாவது உன்னை விட்டு போகவாவது துடுப்பி பிடித்த கை வாளை பிடிக்குமா? பெண் மோகம் கொண்டவன் சண்டைக்கு போவானா? அப்படி ஒன்றும் சொல்ல வேண்டாம் தாத்தா. இவர் போகணும் போகணும் என்று தான் துடித்து கொண்டிருக்கிறார். மகாராஜா தான் வரக்கூடாது என்கிறார். இளவரசருக்கு நீந்த கற்றுக் கொடுக்க இவர் இருக்க வேணுமாம். அடடா,
உன்னுடைய அப்பனும் சிற்றப்பன்மார்களும் மட்டும் இப்போது இருந்தால் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு வாளையும் வேலையும் கொடுத்து அனுப்ப மாட்டேனா? எல்லாரையும் ஒரே நாளில் காவிரி அம்மன் பலி கொண்டு விட வேண்டுமா என்று சொல்லி கொண்டே கிழவன் பெருமூச்சு விட்டான். வள்ளிக்கு அந்த பயங்கரமான சம்பவம் ஞாபகம் வந்தது. 4 வருஷத்துக்கு முன்பு கிழவனையும் கேள்வியும் தவிர குடும்பத்தார் அனைவரும் ஆற்றுக்கு அக்கறையில் நடந்த ஒரு கல்யாணத்துக்காக படகில் ஏறி போய் கொண்டிருந்தார்கள். நடு ஆற்றில் திடீரென்று ஒரு சூறாவளி காற்று அடித்தது. படகு கவிழ்ந்து விட்டது. அச்சமயம் கரையில் இருந்த பொன்னன் உடனே நதியில் குதித்து நீந்தி போய் தண்ணீரில் விழுந்தவர்களை காப்பாற்ற முயன்றான். தெய்வதனத்தினால் வள்ளியை மட்டும்தான் அவனால் காப்பாற்ற முடிந்தது. மற்றவர்கள் எல்லோரும் நதிக்கு பலியானார்கள். கிழவன் மேலும் சொன்னான், என் குலத்தை விளங்க வைக்க நீ ஒருத்தி தான் இருக்கிறாய். உன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் பொன்னனை நானே கழுத்தை பிடித்து தள்ளுவேன், யுத்தத்துக்கு போய் என்று. யுத்தம் என்னத்திற்காக நடக்கிறது தாத்தா? அதுதான் புரியவில்லை என்றாள் வள்ளி. யுத்தம் என்னத்திற்காகவா? மானம் ஒன்று இருக்கிறதே, அதற்காகத்தான். எருது கொடிக்கும் புலிக்கொடி தாழ்ந்து போகலாமா? தொண்டை நாட்டுக்கும் சோழ நாடு பணிந்து போகிறதா? இந்த அவமானத்தை போக்குவதற்காகத்தான். எருது கொடி யாருடையது? இது தெரியாதா உனக்கே? எருது கொடி காஞ்சி பல்லவ ராஜாவினுடையது. சிங்கக்கொடி என்று சொல்லு. இல்லை, எருது கொடிதான். நான் இன்றைக்கு பார்த்தேன் தாத்தா, தூதர்களின் கொடியில் சிங்கம்தான் போட்டியிருந்தது. ஆமாம், எருது கொடியை சிங்கக்கொடியாக மாற்றிவிட்டார்கள். ஆனால் எருது பன்றியை ஜெயித்து விட்டதால் சிங்கமாகி விடுமோ என்றான் கிழவன். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை தாத்தா, விவரமாய் சொல்லேன் என்றாள் வள்ளி. சரி, அடியிலிருந்து சொல்கிறேன் கேள் என்று கிழவன் கதையை ஆரம்பித்தான். நீ பிறந்த வருஷத்தில் இது நடந்தது. அப்போது காஞ்சியில் மகேந்திர சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டிருந்தார். அவருடைய வீர பராக்கிரமங்களை பற்றி நாடெங்கும் பிரமாதமாய் பேசி கொண்டிருந்த காலம். இந்த உரையூருக்கும் அவர் ஒரு முறை வந்திருந்தார். அவர் விஜயத்தின் ஞாபகார்த்தமாகத்தான் நமது மலையிலே கூட அவருடைய சிலையை அமைத்திருக்கிறது. இப்படி இருக்கும் சமயத்தில் வடக்கே இருந்து வாதாபியின் அரசன் புலிகேசி என்பவன் பெரிய படை திரட்டி கொண்டு தென்னாட்டின் மேல் படையெடுத்து வந்தான். சமுத்திரம் பொங்கி வருவது போல் வந்த அந்த சைனியத்துடன் யுத்த காலத்தில் நின்ற போர் செய்ய மகேந்திர சக்கரவர்த்திக்கு தைரியம் வரவில்லை. காஞ்சி கோட்டைக்குள் சைனியத்துடன் பதுங்கி கொண்டார். கோட்டையை கொஞ்ச காலம் முற்றுகையிட்டு பார்த்தான் புலிகேசி. அதில் பயனில்லை என்று கண்டு தெற்கின் டிக்கை நோக்கி வந்தான். நமது கொள்ளிடத்தின் அக்கறைக்கு வந்துவிட்டான். அப்பப்பா, அப்போது இந்த உறையூர் பட்ட பாற்றை என்னவென்று சொல்வேன். நமது பார்த்திப மகாராஜா அப்போது பட்டத்துக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகியிருந்தது. புலிகேசியை எதிர்க்க பலமான ஆயத்தங்கள் செய்து கொண்டிருந்தார். இதற்குள் வடக்கே புலிகேசியின் ராஜ்யத்துக்கே ஆபத்து வந்துவிட்டது போலிருந்தது. புலிகேசி கொள்ளிடத்தை தாண்டவே இல்லை, திரும்பி போய்விட்டான். போகும்போது இந்த கிராதகனும் அவனுடைய ராட்சத சைனியங்களும் செய்த அட்டூழியங்களுக்கு அளவே இல்லையாம். ஊர்களை எல்லாம் சூறையாடி கொண்டும் தீ வைத்து கொண்டும் போனார்களாம். அதிலிருந்து மகேந்திர சக்கரவர்த்தியினுடைய புகழ் வாங்கிவிட்டது. சலுக்கரின் பன்று கொடிக்கும் பல்லவரின் ரிஷப கொடி பயந்து விட்டது என்று ஜனங்கள் பேசத் தொடங்கினார்கள். இந்த அவமானத்துக்கு பிறகு மகேந்திர சக்கரவர்த்தி அதிக நாள் உயிரோடு இருக்கவில்லை. அவருக்கு பிறகு நரசிம்மவர்ம சக்கரவர்த்தி பட்டத்துக்கு வந்தார். இவர் பட்டத்துக்கு வந்ததிலிருந்து புலிகேசியை பழிக்கு பழி வாங்கி பல்லவ குலத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்க வேண்டும் என்று ஆயத்தங்கள் செய்து வந்தார். கடைசியில் 6 வருஷங்களுக்கு முன்பே பெரிய சைனியத்தை திரட்டி கொண்டு வடக்கே போனார். புலிகேசியை போர்க்களத்தில் கொன்று வாதாபி நகரையும் தீ வைத்து கொளுத்தி சாம்பலாக்கிவிட்டு திரும்பி வந்தார். இந்த பெரிய வெற்றியின் ஞாபகார்த்தமாக பல்லவர்களின் ரிஷப கொடியை நரசிம்ம சக்கரவர்த்தி சிங்க கொடியாக மாற்றிவிட்டார். அவர் திரும்பி வந்து இப்போது 1 மாதம்தான் ஆகிறது. வள்ளி அதற்குள்ளே இத்தனை நேரமும் கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தவள், அப்பேற்பட்ட சக்கரவர்த்தியுடன் நமது மகாராஜா எதற்காக யுத்தம் செய்ய போகிறார் தாத்தா? அவருடன் சிநேகமாயிருந்தால் என்ன என்று கேட்டாள்.
அடி பைத்தியக்காரி என்று கிழவன் மறுமொழி சொல்ல ஆரம்பித்தான். அப்போது வீதியில் குதிரை வரும் சத்தம் கேட்டது. அந்த வீட்டின் வாசலிலே தான் வந்து நின்றது. வீரபத்திர ஆச்சாரி என்று யாரோ அதிகார குரலில் கூப்பிட்டார்கள். உடனே கிழவன், அந்த சண்டாளன் மாரப்ப பூபதி வந்து விட்டான். வள்ளி, நீ அவன் கண்ணில் படக்கூடாது. சமையல் கட்டுக்குள் போ. அவன் தொலைந்ததும் உன்னை கூப்பிடுகிறேன் என்றான்.